ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி மட்டன் பிரியாணி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு விசில் போட்டு வச்சிடலாம் ஒரு 4 விசிலுக்கு. அப்புறம் 2 to 3 ஆனியன்ஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் 3 ஆனியன்ஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான ஆயிலு, அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை. ஆயில் ஹீட் ஆகிட்டுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இதை கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். தேவையான அளவு புதினா போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச டொமேட்டோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் இப்பயே போட்டுக்கலாம். அப்புறம் வெறும் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கேர்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். மட்டன் எடுத்து போட்டுட்டுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பாயில் ஆகும்போது ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி தம்மில் விட்டுடுங்க. தம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு விட்டுட்டேன் நான். சிம்லேயே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.